வணக்க நண்பர்களே, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த தகவல் மிக முக்கியமானது. இனி இந்தியா முழுவதற்கும் ஒரே ரேஷன் கார்டு வரப்போகிறது. மத்திய அரசு புதிய ரேஷன் கார்டை அறிமுகம் செய்ய போகிறது என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகள் தற்போது பரவி வருகின்றன. அப்படியானால் உண்மையில் புதிய ரேஷன் கார்டு வருகிறதா? மத்திய அரசு இது தொடர்பாக என்ன செய்திருக்கு? இந்த வீடியோல தெளிவா நாம பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, அதாவது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு என்ற திட்டம் புதிதாக வரப்போகிற திட்டம் கிடையாது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒரு மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒருவர் வேலைக்காக அல்லது வேறு காரணத்துக்காக மற்றொரு மாநிலத்திற்கு சென்றாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்களை அங்கேயே பெறுவதுதான். உதாரணமாக, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒருவர் வேலைக்காக கேரளா, கர்நாடகா அல்லது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு சென்று விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தன்னுடைய தகுதியான ரேஷன் பொருட்களை பெறுவதற்காக மீண்டும் தமிழ்நாட்டிற்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேசிய அளவிலான ரேஷன் போர்ட்டபிலிட்டி வசதியை பயன்படுத்த முடியும். இதற்காக ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு மற்றும் மின்னணு விற்பனை இயந்திரங்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம். மத்திய அரசு தான் இந்தியா முழுவதும் தனித்தனியாக புதிய ரேஷன் கார்டுகளை வழங்குகிறது என்று நினைக்கக்கூடாது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதும் ரேஷன் கார்டுகளை வழங்குவதும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச நிர்வாகத்தின் பொறுப்பாகும் என்று மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு இணையதளம் தெரிவிக்கிறது. அதனால் புதிய இந்தியன் ரேஷன் கார்டு வந்துவிட்டது, அனைவரும் உடனே விண்ணப்பிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை உடனடியாக நம்ப வேண்டாம். உங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான புதிய விண்ணப்பம், பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை மாற்றுவது போன்ற பணிகளுக்கு உங்கள் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ உணவு மற்றும் குடியுரிமை பொருள் வழங்கல் துறை இணையதளத்தையே பயன்படுத்துவது பாதுகாப்பானது. மேலும் யாராவது புதிய ரேஷன் கார்டு வாங்க வேண்டும், பணம் அனுப்புங்கள் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் மிகவும் கவனமாக இருங்கள். மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்பது ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் தேசிய அளவிலான போர்ட்டபிலிட்டி திட்டம்தான். புதிதாக இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளது என்ற தகவலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் உண்மை என்று நம்ப வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்க. இப்படிப்பட்ட அரசு திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.